தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாஸ்மாக் அப்படின்றத பற்றி. இது வந்து இந்த டாஸ்மாக் அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. ஆனால் இதே போல் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் இந்த குடி அப்படின்ற ஒரு குடி போதை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் குறிப்பாக தென்னிந்தியாவில் இது ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்காக வடக்கேல அந்த பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அங்கேயும் இதே போன்ற பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நம்ம வந்து எந்த மாநிலங்கள் அதிகமாக இது போன்ற மது மது பாட்டில்கள் விற்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது, முதல் இடத்துல ஏன்னா கர்நாடகா இருக்குது, ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடு, மூணாவது இடத்துல தெலுங்கானா, ஆந்திரா, அது போன்ற மற்ற தென்னிந்திய மாநிலங்கள், அது போக மகாராஷ்டிரா அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் வடக்க போனீங்கன்னா நீங்கள் அப்படியே உத்தரப்பிரதேசம் சொல்லலாம். இது மாதிரி பல்வேறு மாநிலங்கள் இந்தியாவில் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. காரணம், இங்கே வந்து பல பேர் குடிக்கு அடிமையாக இருக்காங்க. இது வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது இந்த டாஸ்மாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983, அதுவும் குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களாலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களாலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லா மாநிலங்களையும் இது இருக்குது. இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இங்கே இருக்கக்கூடிய ஆண்களையும் அழிக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம் மாதிரி தான் தெரியுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதை குடியினால் மலட்டுத்தன்மை ஏற்படும், உங்களுடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும். யார் அதிகமாக குடிக்கிறான்னு பார்த்தா ஆண்கள் தான் குடிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஒரு மக்கள் தொகையை அழிக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது. இங்கே வரக்கூடிய பல்வேறு திட்டங்கள் வந்து அதை பின்னாடி நீங்கள் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கெடுதலோ ஒரு தீங்கோ அதில் இருக்குது. தீங்கே இல்லாத திட்டங்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஏதாவது வரக்கூடிய வெளிநாட்டு இது வந்து இதில் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, விற்கக்கூடியது டாஸ்மாக்கு. ஆனால் அந்த அந்த மது பானங்களை தயாரித்து கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாலேயும் இருக்குது, மற்ற நாடுகள்லேருந்தும் வருது. இதற்கு பின்னாடி அவர்களுடைய லாபம் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதற்கு பிறகு இதில் நீங்கள் குடிக்க ஆரம்பித்த பிறகு உங்களோட உடல் கெடுதி ஆனதுக்கப்புறம் அதுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்குன்னு நீங்கள் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு போவீங்க. அதில் ஒரு வியாபாரம் இருக்குது. அதன் பிறகு அந்த வியாபாரத்தின் மூலமாக மருந்து நிறுவனங்களிலிருந்து நீங்கள் மருந்து வாங்குவீங்க, அந்த உங்களுடைய உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்ட பிறகு. அதில் ஒரு வியாபாரம் இருக்குது. இந்த வியாபாரங்கள்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மலட்டுத்தன்மை, அதன் மூலமாகவே உங்களுக்கு மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்படும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு குழந்தை பிறக்காது. அப்படியே இருந்தாலும் அந்தளவுக்கு ஒரு ஊட்டச்சத்து மிக்கதாக இருக்காது. அது ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும். அது உங்களுக்கு பிறக்கும் போது தெரியாது. போக 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 அதனுடைய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு அது வந்து நாள்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம். அது பிறந்த உடனே தெரியாது. சில பேருக்கு பிறக்காது, சில பேருக்கு பிறந்ததுக்கப்புறம் பிரச்சனைகள் தெரியும். அப்படிலாம் இருக்குது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வியாபாரமும் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை அழிக்கக்கூடிய ஒரு சதி திட்டமாகவும் இது இருக்குது. அதே நேரத்தில் இது தமிழர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே இந்த ஆண்களை அழிக்கிறதுக்குன்னு சொல்கிறத விட ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுத்தணுன்றதுக்கு கொண்டு வந்த ஒரு திட்டமாக இருக்குது. அப்படி மலட்டுத்தன்மை வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு குழந்தை பிறக்காது. அப்புறம் நீங்கள் இங்கே தெருவுக்கு இங்கே வந்து கருத்தரிப்பு மையம் ஏன் வந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்னால தான். அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது இந்த மதுபானம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை கருத்தரிப்பு மையம் தான் இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. அவங்களாம் கருத்தரிப்பு மையம் வச்சு தான் நம்ம முன்னோர்கள்லாம் குழந்தை பற்றிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு காரணம் இந்த குடி வந்து பெருகிருச்சு கடந்த ஒரு 50 ஆண்டுகளில். அதே நேரத்தில் நீங்கள் இந்த டாஸ்மாக் எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1983, கரெக்டாக 52 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி திட்டம்லாம் உங்களுக்கு போகணுன்னா தெரிய வரும். இந்த கருத்தரிப்பு மையம்லாம் இப்போ திடீர்னு உள்ளே வரான். அதுபோக இந்த மருந்து நிறுவனங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு அவங்களும் பார்க்குறாங்க. புதுசாக நோயை பரப்பி விடுறாங்க. புதுசாக இந்த மாதிரி மதுபானங்கள்லாம் மதுக்கு அடிமையாக இருக்கிறது, போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறாங்க. இது மாதிரி இப்போ எண்ணற்ற விஷயங்களுக்கு மக்கள் அடிமையாக அவங்களோட உடல் பாதிக்கப்படும், மலட்டுத்தன்மை அதிகமாகும், குழந்தை பிறக்கிறது குறையும்,
மக்கள் இருக்கிறவன் சாவான், புதுசாக குழந்தை பிறக்கிறது குறையும், அந்த விகிதம் வந்து குறையும். இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு சதி திட்டம். நீங்கள் இதெல்லாம் திட்டம்னு சொல்லக்கூடாது, சதி திட்டம்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற சதி திட்டங்கள்லாம் சொல்கிறோம். ஒன்று உங்கள் உடல் பாதிப்பு, அதற்கு பிறகு குழந்தை பிறக்கும் தன்மையை குறைக்கும் திட்டம், அதில் மக்கள் தொகை குறையும். ஏன்னா இருக்கிறவன் சாவான், புதுசாக பிறக்கிற விகிதம் குறையுது அப்படின்னா இப்போ 4 பேர் இருக்க இடத்துல 3 பேர் தான் இருப்பான். அந்த மாதிரி கதை தான் இது. ஸோ அதையும் தாண்டி இதில் என்ன சதித்திட்டங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த பெரும் நிறுவனங்களுக்கு வருமானம், உங்களை அடிமையாக்கி ஒரு விஷயத்துக்கு வச்சுட்டா நீங்கள் திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கே வருவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான சதித்திட்டங்கள், இப்போ சொன்னதெல்லாம் பெரிய சதித்திட்டமே இல்லை, இனிமேல் சொல்லப்போது தான் மிகப்பெரிய சதித்திட்டம். இப்போ நீங்கள்லாம் இதுக்கு அடிமையாக போய் மதுவுக்கு அடிமையாகி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே யாராவது மலையை குடைஞ்சிட்டு போனாவோ, மண் அள்ளி விற்றுக்கிட்டு இருந்தாவோ, இல்லை இங்கே இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிச்சிட்டு போனாவோ உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து சுயநினைவோடு இருக்க மாட்டீங்க. மதுவுக்கு அடிமையான பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பமே உங்களுக்கு யாருன்னு தெரியாமல் போகிற சூழ்நிலை தான் இருக்குது. நிறைய பேர் குடிச்சிட்டு சாக்கடையில் போய் விழுந்து கிடப்பான், நிறைய பேர் குடிச்சிட்டு எங்கே இருக்கோன்னே தெரியாமல் இருப்பான். இப்படி உங்களை பற்றியே தெரியாமையும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் தெரியாமல் நீங்கள் இருக்கிற இந்த சூழலில் அந்த பக்கம் மலையை குறைஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டுருப்பான், வளர்த்தாள்ளி கொள்ளையடிச்சிட்டு போயிட்டுருப்பான். நீங்கள் இப்படி சரியாக இல்லாத காரணத்தை காட்டியே உங்களுக்கு வேலையும் கிடைக்கும்போது அதை ஒரு காரணம் காட்டி வட மாநிலங்கள் வந்து இங்கே ஆட்களை கொண்டாந்து இங்கே இறக்கி, இங்கே இருக்கிறவங்களாம் சரியாக வர்றதில்லை வேலைக்கு, ஏன்னா குடிச்சிட்டு படுத்து கிடக்குறான், அதனால் நாங்கள் வட மாநிலத்திலேருந்து ஆட்களை கொண்டு வரோன்னு இங்கே இருக்கிற தமிழர்களால் அப்படியே ஓரங்கட்டுறதுக்கான வேலை நடக்குது. இதுதான் மிகப்பெரிய சதி திட்டம். இதற்கு பின்னாடி அவங்க நான் சொன்ன மாதிரி இந்த மலையை குடைஞ்சி இங்கே இருக்கிற வளங்கள் எடுக்கிறது, மண் அள்ளி திங்கிறது, அதுக்கடுத்து திங்கிறதுன்னு தான் மண் அள்ளி எடுத்துகிட்டு போய் அதை வச்சு காசு பார்க்குறது. அப்புறம் இங்கே இருக்கிற நதிகளின் உரிமையை மற்ற மாநிலங்களுக்கு தாரை வார்க்கிறது, இங்கே இருக்கிற இடங்களை பாதி தாரை வார்க்கிறது, இது போன்ற வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு பக்கம் மதுவுக்கு அடிமையாகவும் இன்னொரு பக்கம் சினிமாவுக்கு அடிமையாகவும் இருந்துகிட்டு இருப்பீங்க. இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா மாநிலமே இருக்காது. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. மாநிலத்தில் பாதி இது போயிடுச்சு. மீதி இருக்கிறத காப்பாற்றுறதுக்கு மக்களாகிய நம்ம ஒன்று சேரணும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக விழிப்படையணும். என்ன தப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாமல் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஏதாவது பொழுதுபோக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்புறம் ஒரு காலத்தில் பொழுது போகவே போகாத ஒரு சூழல் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பொழுது போக்கிக்கிட்டே போனீங்கன்னா, அதனால் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய சதித்திட்டங்கள் என்ன, இதில் நம்ம நுழைஞ்சா என்ன ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இது எதற்காக நீங்கள் நிறைய பேர் ஏடிஎம்கேக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் சரி, திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் சரி நிறைய பேர் தொண்டர்களாக இருப்பாங்க, கட்சியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. தொண்டர்களே கட்சியை சேர்ந்தவங்க தான், பட் அதுலேயும் கட்சியில் முக்கிய பொறுப்புகள் இருப்பாங்க. ஆனால் அதை தாண்டி சில பேர் அந்த பொறுப்புகள்லாம் இருக்காமல் கட்சியை சேர்ந்தவங்களாகவும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த கட்சிகளை பிடிக்கும், அந்த மாதிரி ஆட்களும் உண்டு. ஆனால் இந்த 2 கட்சிகள் தான் பார்த்திங்கன்னா இங்கே இந்த குடியை பரப்பி விட்டது. அதை நீங்கள் உணரணும். ஏன்னா ஒரு நல்ல கட்சி அப்படின்னா அவங்க வந்து மக்களுக்கு நல்லது தான் செய்யணும். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த டாஸ்மாகை கொண்டு வந்தால் அதை எதிர்க்கிற மாதிரி அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும் திமுக எதிர்த்துட்டு ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் டாஸ்மாகினுடைய வருமானத்தை பெருக்கணும்னு பேசின வீடியோலாம் இருக்குது, பேசிய காணொலிலாம் இருக்குது. 45,000 கோடி வருமானம் வரதை நம்ம 50,000 கோடியாக எப்படி பெருக்குறது அப்படின்லாம் பேசியிருக்காங்க சட்டசபையில். அதை பற்றி ஆலோசனைலாம் நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, 2 கட்சியும் எதிரெதிரி கட்சியெலாம் கிடையாது, 2 பேருக்கும் ஒரே எஜமான் தான். வெளியில் மக்களுக்கு அப்படி காட்டப்படுது. ஆனால் உண்மையிலே அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் நான் வரும்போது நான் இதை செய்கிறேன், நீ வரும்போது அதை செஞ்சுக்கன்ற மாதிரி தான் இருக்குது. இதே தான் அங்கே மத்திய சர்க்கார்லையும் மத்திய அரசாங்கத்துலேயும் காங்கிரஸும் பிஜேபியும் எதிரெதிரி கட்சி போல் மக்களுக்கு காட்டப்படுது. ஆனால் செயல்பாடுகள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒருத்தர் ஜிஎஸ்டியை கொண்டு வருவாங்க, இன்னொருத்தவங்க அதை இன்னும் அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போய் அதை மக்களிடம் திணிப்பாங்க. அதுதான் நடந்திருக்கு. இவங்க கொண்டு வந்தது அவங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்க்க வேண்டியது, அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்தோன்னா அதையே செய்ய வேண்டியது.
இதுதான் மத்திய அரசாங்கத்திலேயும் நடக்குது, மாநில அரசாங்கத்திலேயும் நடக்குது. நான் உதாரணத்துக்காக இந்த 4 கட்சிகள் எடுத்துக்கிட்டேன். ஆனால் வந்து பொதுவாக வேறு எந்த கட்சிகள் வந்தாலும் இதுதான் நிலைமை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வேறு எந்த கட்சிகள்னால் மேபி ஒரு சில கட்சிகள் நல்ல கட்சிகளாக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பெரும்பான்மையான கட்சிகள் இந்த மாதிரி வேலைகளை தான் செய்யுது. ஏன் அப்படின்னா, இவங்க அத்தனை பேருக்கும் எஜமான் ஒருத்தராக தான் இருக்காங்க. அந்த ஒருத்தர் தான் நமக்கு வந்து உண்மையான எதிரி, தமிழர்களுக்கான எதிரி. அதை தான் அவங்கள அழிக்காத வரைக்கும், இல்லை அவங்கள எதிர்க்காத வரைக்கும் இது போன்ற விஷயங்கள் நடக்கும். அழிக்கணுன்றது நான் சொல்கிறது வந்து அரசியல்லேருந்து நீக்கணுன்றது. அவங்கள போய் அழிக்கணும்னு சொல்கிற இந்த இடத்துல வந்து அரசியல் அவங்களுடைய அதிகாரம் அதை நீக்கணுன்றது தான். அதை தான் இங்கே நான் குறிப்பிடுறேன். அரசியல் அதிகாரம்ன்றது அவங்களுக்கு நேரடியாக இல்லை, மறைமுகமாக நேரடியாக இது போன்ற கட்சிகள் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க மறைமுகமாக இருந்து செயல்படுறாங்க. அந்த மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி பேசுகிறேன். அவர்கள் தான் இந்த டாஸ்மாக் போன்ற விஷயங்களை தமிழ்நாட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு இது போன்ற அரசியல் கட்சிகள் துணை போகுது. இவங்களுக்கு இந்த டாஸ்மாகை விட்டால் வருமானமே இல்லைன்ற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க. ஏன்னா மற்ற இதுலேயுமே வருமானம் இல்லை, மற்றதுலாம் நட்டமாக இருக்குன்ற மாதிரி காட்டப்படுது. அப்படி ஆக்கியிருக்காங்க. போக்குவரத்து துறை எடுத்துக்கிட்டால் அதில் ஏகப்பட்ட கடன் இருக்குது. மின்வாரியத்துறை எடுத்துக்கிட்டால் அது அதுக்கு மேலே இருக்குது. லட்சக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான என்ன சொல்கிறது, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கூட சொல்ல முடியாது. 1.5 லட்சம் கோடிக்கிட்ட கடன் இருக்குது அதுக்கு. அது தோராயமாக நான் சொல்கிறேன், உத்தேசமாக நான் கடைசியாக கேள்விப்பட்ட தரவுகள் அடிப்படையில் நான் தோராயமாக சொல்கிறேன். ரொம்ப துல்லியமாக சொல்லணும்னா அதுக்கான தரவுகள் எடுத்து வச்சு உங்களுக்கு நான் ஒரு நாள் பேசலாம். ஆனால் 1.5 லட்சம் கோடிக்கிட்ட கடன் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் நானும். அதை வச்சு தான் சொல்கிறேன். இது வந்து மின்வாரியத்துறைக்கு சொல்கிறேன். போக்குவரத்து துறையும் கடனில் தான் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மின்வாரியத்துறை மோசமான நிலைமையில் இருக்குது. அதே மாதிரி மின் கட்டணம் மட்டும் உயர்ந்துக்கிட்டே போகுது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது மாதிரி அதுக்காக தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படிலாம் நடக்குது, வேறு எங்கேயும் நடக்கலைன்னு நான் பேசலை. எல்லா இடத்துலையும் நடக்குது. நான் அதை தான் சொல்ல வர, ஒரு மறைமுகமான ஒரு கூட்டம் இது போன்ற சில சதி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு அரசியல் கட்சிகள், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் துணை போகிறார்கள் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். இவர்களுடைய சதித்திட்டம் என்ன அப்படின்னா, மக்கள் தொகையை குறைப்பது. அது ஒன்று. வருமானம் அவர்களுக்கு வந்து முக்கியமாக அவர்களுடைய நிறுவனங்களுக்கு வருமானம் இருக்கும்போது மக்கள் இப்போ இருக்கிற வரைக்கும் அவங்கக்கிட்டேருந்து எந்த அளவுக்கு லாபம் பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம். அதன் பிறகு மக்கள் தொகையை குறைப்பது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த டாஸ்மாகை வச்சு என்னென்ன சதி திட்டங்கள் இருக்குது அப்படின்ட்டு. உங்களை வேலையிலேருந்து ஒதுக்கிடுவாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே ஒதுக்கிட்டாங்க. பாதி பேருக்கு ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கி தான் இப்போ வட மாநிலத்தவங்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. டெய்லி தினமும் பார்க்குறீங்களா எவ்வளோ பேர் வராமல் போகிறாங்க. இதுக்கு ஒரு கணக்கே கிடையாது. எத்தனை பேர் வரான், எத்தனை பேர் போகிறான்னு அதுக்கு ஒரு கணக்கு வச்சு அது தனியாக பார்க்கணும் அப்படின்றது ஒரு கோரிக்கையாகவே இருக்குது. அது எந்த அளவுக்கு அது இன்னும் நடைமுறைக்கு அந்த செயல்படுத்தப்படவில்லை கரெக்டாக. ஏன்னா அது வந்து நீங்கள் நிறையா வட மாநிலத்தவங்க வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்களுடைய வேலை பறிபோகும். ஆல்ரெடி ஏற்கனவே அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே நிறைய பேருடைய வேலை வாய்ப்புகள் பறிபோயிட்டுருக்கு. இப்போ வேலை வாய்ப்புகள் பறிபோகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழ் முதலாளிகள்கிட்டே கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் குடிச்சிட்டு படுத்துக்கிறான், அவன் தான் வர்றான், ஒழுங்காக வேலை செய்கிறான், அதனால் நான் அவனை வச்சுக்கிறேன், இவன் ஒழுங்காக வர்றதில்லை, அதனால் இவன் நான் தூக்கிறேன்றாங்க. இதுதான் நடக்குது. இது மாதிரி எத்தனை பேர் வேலையை இழந்திருப்பீங்கன்னு தெரியும். இதோட ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் விதவையாக மாறியிருக்காங்க இந்த குடினால். அதாவது கணவன் குடித்து உயிரை விட்டனால நிறைய பேர் இங்கே விதவையாக இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த அலங்கோலத்தை சில கூட்டங்கள் பார்த்து ரசிக்கணும்னு நினைக்குது. அதற்கு தோதா இந்த அரசாங்கம் செயல்படுது. அதற்கு தகுந்த மாதிரி இந்த அரசாங்கம்னா இவங்க ஆட்சியில் இருக்கிறனால இப்படி சொல்ல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் இதான் நடந்தது. இனிமேல் நடக்க போகிறத பற்றி பேசலை. அவங்க இருந்தப்போ இதான் நடந்தது. திமுக இருக்க போது இதுதான் நடக்குது. இனிமேல் வேறு ஏதாவது கட்சிகள், ஒருவேளை நல்ல கட்சிகளாக இருந்து இந்த மறைமுக கூட்டத்தை எதிர்க்கக்கூடிய கட்சியாக இருந்ததுன்னா இந்த முடிவில் மாற்றங்கள் வரும். இந்த சதி திட்டங்கள் ஒழிக்கப்படும். அப்படி இல்லாமல் மீண்டும் நீங்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே ஓட்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் மாறாது. மேற்கொண்டு இதெல்லாம் அதிகரிக்க தான் செய்யும். அவங்க ஏற்கனவே 45,000 கோடியை எப்படி 50,000 கோடி ஆக்கலான்னு திட்டம் போட்டுட்ருக்காங்க. வருமானம் டாஸ்மாக் அது ஏற்கனவே பேசப்பட்டது. அது ஏற்கனவே அதை பற்றி பல தடவை
பல பேர் பேசியிருக்காங்க. நான் பேசணும்னு இல்லை, ஏற்கனவே பல பேர் இதை பற்றி விமர்சனங்களை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஏன் இந்த டாஸ்மாக் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த டாஸ்மாக் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் நேரங்களில் சொல்லுவாங்க, நாங்கள் இத்தனை கடையை மூட போகிறோம் அப்படின்னு சொல்லி அது கூட ஒரு வாக்குறுதியே இருக்குது. நாங்கள் இத்தனாயிரம் கடையை மூடுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு 300 கடையை மூடிட்டு இங்கிட்டு ஒரு 500 கடையை திறந்துருப்பாங்க. அதில் என்ன, அதை நீங்கள் மூடப்பட்ட கடையை மட்டும் செய்திகளில் பெருசாக வரும். இங்கிட்ட திறந்த கடைகளுடைய செய்தி அந்தளவுக்கு பெருசாக வரதில்லை. அப்படியே வந்தாலும் மக்கள் அங்கங்கே போராட்டம் பண்ணுறாங்க. நிறைய பெண்கள் வந்து அதை மூடுங்கன்னு சொல்லி சண்டை போடுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக சில மதுபான கடைகள் வந்து பள்ளி குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு பக்கத்திலே இருக்குது, இல்லை ரொம்ப பொதுவான இடத்துல இருக்குது அப்படின்லாம் நிறையா பேர் அதுக்காக போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. பல கட்சிகளும் போராட்டங்கள் நடத்தியிருக்கு. ஆனால் நம்ம இதில் கட்சிகள் செஞ்ச போராட்டத்தை ஓரமாக வச்சுருவோம். ஏன்னா அது வந்து சில பேர் உண்மையாக பண்ணுறாங்க, சில பேர் நாடகத்துக்காக பண்ணுறாங்க, சில பேர் விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம தூக்கி வச்சுருவோம். ஆனால் மக்கள் பண்ணுற போராட்டம் உண்மையாக தான் இருக்கும். அந்த போராட்டத்தை வந்து மதிக்கணும். ஆனால் அது மதிச்சிருந்தால் இந்த அரசு எப்போயோ அதை வந்து மூடி இருக்கும். ஆனால் மூடாமல் அதை இன்னும் வச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 6800 கடைகள் இருக்கிறதா ஒரு தரவுகள் வந்திருக்கு. ஆனால் அது வந்து எந்தளவுக்கு கூடுதலாவோ குறைச்சலாவோ இருக்குன்னு தெரியல. ஆனால் ஒரு தோராயமாக ஒரு 6800 கடைகள் இருக்குது அப்படின்ற ஒரு தரவுகள். அதில் 30,000 பேர் இருக்காங்க. அந்த 30,000 பேரும் அரசு அலுவலர்களாக அங்கீகரிக்கப்படாதவர்களாக இருக்காங்க. அவர்களுக்கான அரசு சலுகைகள் அந்தளவுக்கு கிடைப்பதில்லை. ஆனால் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. பாட்டிலை திருப்பி கொண்டு கொடுத்தா 10 ரூபா. சில பேர் பாட்டில் வாங்கியாலே 10 ரூபா எக்ஸ்ட்ரா அடிக்கிறாங்க. திரும்ப பாட்டிலை கொண்டு போய் கொடுத்தா 10 ரூபா. இந்த பாட்டில் கொண்டு போய் கொடுக்கல 10 ரூபா கொடுக்காம 5 ரூபா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு தென் மாவட்டத்தில் இதற்கு ஒரு சண்டை போய் தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தான்குளம் இடத்துல இதுக்கு ஒரு சண்டையும் போய் அதை தடுக்க போன ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து கொண்டிருக்காங்க. அது வந்து ஒரு படுகொலை அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது செய்திகளில் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதற்கு நம்ம கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா இது போன்ற வன்கொடுமைகள் நடக்கக்கூடாது. அதுவும் சாதின்றது வந்து ஒரு அடையாளமாக பார்க்கப்படணும். ஆனால் அது வந்து அதை வச்சுக்கிட்டு நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளுன்னு யாரும் சண்டை போடக்கூடாது. அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கோம். அப்படி செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் தவறு. ஒரு ஒரு அப்பாவி இளைஞர் இறந்து போயிருக்காரு. அது வந்து அந்த செயலை செய்தவர்களுக்கு நம்மளுடைய கண்டனத்தை பதிவு பண்ணுறோம். அந்த இழந்த குடும்பத்துக்கு நம்மளுடைய வருத்தத்தை பதிவு பண்ணுறோங்க. இதை வந்து அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி சாதிய சண்டைகள் நடக்குது. அதெல்லாம் வந்து தடுக்க மாட்டேன்றாங்க. தடுக்கணும்னா இவங்க எப்படி இந்த மாதிரி சண்டைகள்லாம் வந்தால் இவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா, ஜாதி இருக்கிறதே தப்பு அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் இங்கே வந்து இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசியல். ஜாதிகள் இருக்கிறது தப்பு இல்லை, அதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லி அடிச்சுக்கிறது தான் தப்பு. வேற்றுமைகள் இருப்பது தப்பு இல்லை, வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கிறது தான் சரி. அந்த வேற்றுமையில் ஒற்றுமையே இல்லாமல் அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறது வந்து நல்ல செயல் கிடையாது. ஆனால் அது போன்ற அந்த சாதிக சண்டைகளை சில அரசாங்கங்கள் விரும்புது. அதை வச்சு தான் அவங்க அரசியல் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அது நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் நம்ம வந்து ஒரு வன்மையான கண்டனத்தை பதிவு பண்ணுறோம். ஏன்னா அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் இருக்கட்டும், மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா ஒரு நல்ல அரசாங்கமாக இருக்கும். இது போன்ற சண்டைகள், இது போன்ற ஜாதிய வன்கொடுமைகள் எங்கே பார்த்தாலும் தென் மாவட்டங்களில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எக்கச்சக்கமான சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டோம். அதில் இது முக்கியமாக இப்போ சமீபமாக நடந்தனால அதை பற்றி இப்போ பேச வேண்டியதாக இருக்குது. இந்த டாஸ்மாக் ஒட்டி அந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த பாட்டிலை திருப்பி கொடுக்கல 10 ரூபா கொடுக்காம 5 ரூபா கொடுத்தனால வந்த சண்டை இது. அதனால் அதையும் இங்கே பேச வேண்டிய ஒரு சூழல் வருது. இப்போது நம்ம வந்து இந்த டாஸ்மாக் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கக்கூடாது. ஆனால் இந்த டாஸ்மாக் என்ன பேரை சொல்லி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் வந்து கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க, மக்கள்லாம் வந்து கல் இறக்கி கல் குடிக்கிறாங்க, அது கூட பரவாயில்ல, ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து நிறைய பேர் செத்து போயிடுறாங்க, அதனால் நாங்களே இதை வந்து அங்கீகரித்து நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த டாஸ்மாக். சரி, இந்த டாஸ்மாக் வந்தனால கள்ளச்சாராயம் ஒழிஞ்சிருச்சான்னு கேட்டால் கிடையாது. இப்போ கூட கள்ளக்குறிச்சியில் ஒரு கள்ளச்சாராயம் குடித்து நிறைய பேர் செத்து போயிட்டான். நம்ம அந்த செய்தியெல்லாம் பார்த்தோம். முதல்வர் கூட வேகமாக ஓடி போய் பார்த்தாரு. பார்த்துட்டு அதுலேயும் ஒரு சில கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்குலாம் 10 லட்சம் அப்படிலாம் சொல்லி அறிவிச்சாங்க இல்லையா. அதுக்கப்புறம் சில பேர் முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம சாகரா இருந்தால் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா நம்ம குடும்பத்துக்கு 10 லட்சமாவது கிடைக்கும் அப்படின்ற முடிவு பண்ணிட்டாங்க. சும்மா செத்தா ஒன்றும் கிடைக்காது, அதனால் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா நமக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்ற மனநிலைக்கு இது இப்படி தான் தோணும். நிறைய பேர் இந்த மாதிரி அறிவிச்சாங்கன்னா
அப்படி தான் மக்கள் போயிட்டுருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே கள்ளக்குறிச்சி மக்கள் வந்து அவங்களுக்கு அந்த அந்த இறந்து போன குடும்பத்துக்கு சொல்கிறேன். அவங்க வந்து அவங்க அவங்க வீட்லேயும் நிறைய பேர் நிறைய கனவுகளோடு இருப்பாங்க. வாழணும் அப்படின்ட்டு. இப்போ அவங்களுடைய கணவர்களோ இல்லை அவங்க குடும்பத்தில் ஒரு அண்ணனோ தம்பியோ இறந்து போயிட்டாங்க. இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. ஆனால் அதே நேரத்தில் இதெல்லாம் எதனால் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் சாராயம், கள்ளச்சாராயம், இன்னொரு பக்கம் அரசு இந்த டாஸ்மாக் இது போன்ற இதுகளை ஊக்குவிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கு. டாஸ்மாக் இருந்தால் அது ஒழிஞ்சிரும், கள்ளச்சாராயம் ஒழிஞ்சிரும் தான் நீங்கள் அதை கொண்டு வந்தீங்க. இப்போ கள்ளச்சாராயமும் ஒழியல, டாஸ்மாக்கும் அமோகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானம் தான் முக்கியம். மக்கள் இருந்தால் என்ன சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. நான் அதுக்காக திமுகவை மட்டும் குறை சொல்லவில்லை. இதுக்கு முன்னாடி இந்த அதிமுகவும் அதே தான் பண்ணிச்சு. இந்த டாஸ்மாக்கை யார் யாரெல்லாம் ஆதரித்தாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் தான் சொல்கிறோம். அதனால் அவங்க செஞ்ச தப்புனா நீங்கள் வந்தோன்னே அதை நீக்கியிருக்கணும், மூடி இருக்கணும். எத்தனை கடையை மூடினீங்க? மூடினது ஒரு குறிப்புனா திறந்ததையும் சொல்லுங்கள். ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுங்க. எத்தனை கடை இன்றைக்கி திறந்துருக்கோம், எத்தனை கடை மூடி இருக்கோம், எத்தனை கடை இப்போ வந்து இன்னும் செயல்பட்டுட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக செயல்பட்டு இருக்க கடை தான் அதிகமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் பார்க்குறோம்ல. அதுலேயும் வந்து பொது இடங்களுக்கு இடையூறு ஒரு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி சில கடைகள் இருக்கிறதா நிறைய பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து மூடின மாதிரி தெரியல. இப்போது இதற்கு என்ன தீர்வு? நம்ம எப்போவுமே பிரச்சனையை மட்டும் பேச வேண்டாம், அதுக்கான தீர்வையும் சேர்த்து பேசுவோம். இப்போ இது வேணுமா வேண்டாமான்னு கேட்டால் இது நிச்சயமாக வேண்டாம், தேவையே கிடையாது. கள்ளச்சாராயத்துக்கு அதற்கு எதிராக தான் இது கொண்டு வரேன்னு சொல்லி நீங்கள் கொண்டு வந்தீங்க. ஆனால் கள்ளச்சாராயம் ஒழிஞ்ச பாடு தெரியல. இப்போ கூட சமீபத்தில் நம்ம பார்த்த இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் ஒரு உதாரணம். அதனால் டாஸ்மாக் இருக்கிறனால கள்ளச்சாராயம் ஒழிஞ்சிரும்னு சொன்னதெல்லாம் போய் அப்படின்னு தான் நடந்த சம்பவமே நடந்திருக்கக்கூடாது இல்லையா? அது நடந்துருச்சு. அப்படிங்கும்போது நீங்கள் டாஸ்மாக் வச்சுக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. தயவு செஞ்சு இழுத்து மூடிடுங்க. தமிழ்நாடு பூரா எத்தனை டாஸ்மாக் கடைகள் இருக்கோ அதை அத்தனை இழுத்து மூடிடுங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, எனக்கு டாஸ்மாக் மூலமாக தான் வருமானம் வருது, அதை இழுத்து மூடிட்டா எனக்கு கவர்மெண்ட் அரசாங்கத்தை எப்படி நடத்துறதுன்ற ஒரு கேள்வி வரும். டாஸ்மாகை நம்பி அரசாங்கம் வச்சது யாருடைய செயல்பாடு? இந்த ரெண்டு கட்சிகளும் தான் மாற்றி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. வேறு தொழிலே பண்ணாமல் வேறு தொழில் மூலம் உங்களுக்கு மற்ற இதுலேருந்து வருமானம் வருது இல்லைன்னு நான் சொல்ல. இந்த வரிகள் மூலமாக வரக்கூடியது அனைத்து வித வரிகளுமே உங்களுக்கு வருமானம் தானே. அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த டாஸ்மாகுடைய 40,000-50,000 கோடியை நம்பி தான் தமிழ்நாடு இருக்கிற மாதிரியே நீங்கள் ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதை மக்களையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதில் மக்களை கடுமையாக்கி அதை திரும்ப செய்ய வச்சுருக்கீங்க. அது அவங்க நிப்பாட்டினா இந்த 2 மாதம் லாக்டவுன் அப்போவே சரியாக கிடைக்காதப்போ அவன் என்னத்தையோ எடுத்து குடிச்சிட்ருக்கான், சானிடைசர் எடுத்து குடிச்சிட்ருக்கான். அப்போ கள்ளச்சாராயத்தை நோக்கி போயிடறாங்க. இதெல்லாம் நீங்கள் அடிமையாக்குனதனுடைய விளைவு தான் அதெல்லாம். அதிலேருந்து அவங்களை எப்படி மீட்டு வெளியில் கொண்டு வரதுன்னு பார்க்கணும். உடனடியாக நிப்பாட்டினா உடனே ஒரு சில கூட்டம் சொல்லுது, சரி ஓகே நீங்கள் இதை நிப்பாட்டினா கல்லை இறக்கிடுவோம் அப்படின்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கல் வந்து சங்க காலத்தில் இருந்துச்சான்னு கேட்டால் இருந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்ல. கல் வந்து இருந்தது, ஆனால் ஒரு அளவாக இருந்தது. அதுக்கு யாரும் அடிமையாலாம் இல்லை. இப்போ இருக்கிற மாதிரி சில பாடல்கள் ஒரு வரலாற்று படங்கள்னு சொல்லி எடுக்கக்கூடியதுலேயும் என்னமோ மன்னர்கள்லாம் கல்லுக்கு அடிமையாக இருந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு மட்டமான செயல். அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. தமிழர்கள் நல்லாவே வாழ்ந்தாங்க. யாரும் இந்த மாதிரி குடிக்கெல்லாம் அடிமையாலாம் இல்லை. யாரோ 1-2 பேர் அங்கங்கே இருப்பாங்களே தவிர மொத்தமாக யாரும் இப்படி அடிமையான சமூகம்லாம் கிடையாது தமிழ் சமூகம். இப்போ அந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டு ஒரு 50 வருஷமாக ஆக்கி வச்சுட்டு இப்படித்தான் ரொம்ப காலமாக இருந்தாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு முட்டாள்தனம். அதாவது இப்போ சாராயம்ன்றீங்க, அதுக்கு முன்னாடி கல்லுன்றீங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் அடிமையாலாம் நம்ம சமூகம் இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை. ஆனால் இப்போது சமீபமாக ஒரு 50-60 ஆண்டு காலமாக இது போன்ற விஷயங்கள் நடக்குது. அது வந்து எதனால் அப்படின்னா இந்த டாஸ்மாக்னால. அதனால் நம்ம இந்த டாஸ்மாகை ஒட்டி இருக்கக்கூடிய சதித்திட்டங்கள்லாம் நம்ம சொல்லியாச்சு. உங்களோட வேலை போகிறது, உங்களுடைய மனைவிகள் விதவையாகிறது, அப்புறம் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது, வட மாநிலத்திற்கு புலம்பெயர்ந்து இங்கே வந்துட்டு உங்களோட வேலையை எடுத்துகிட்டு போகிறது, அதற்கு மேலே நீங்கள் வந்து அடிமையாக இருக்க இந்த சூழலில் இங்கே இருக்கிற மண் மலை இங்கே இருக்கக்கூடிய வளங்களை திருடிட்டு போகிறது, இது போன்ற செயல்கள் நடக்குது. இங்கே இருக்க மற்ற மாநிலத்தவங்க இங்கே வந்து குப்பையை போட்டுட்டு போவாங்க, இங்கேருந்து மணல் அள்ளிட்டு போவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நீங்களாகவே இருக்கிறதில்ல. நீங்கள் ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கீங்க. அதனால் இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் கேள்வி கேட்டால் அரசாங்கத்துக்கு பிரச்சனையாகிடும். நீங்கள் அந்த கரெக்டான தேர்தல் அப்போ மட்டும் விழிச்சிக்கிட்டு அவங்க சொல்கிற அந்த அவங்க கொடுக்கக்கூடிய அந்த குவார்ட்டரும் கோழி பிரியாணி வாங்கிக்கிட்டு ஒரு ஓட்டை போட்டு திரும்பவும் நீங்கள் குடிச்சிட்டு போய் பார்த்துக்கணும் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதற்கு தோதாக தான் நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுதான் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தேர்தலையும் நடக்குது.
ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் இந்த மாதிரி செயல்களை செய்யணும்னு நினைக்கிறேன். தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அவங்க வந்து இத்தனை ஆயிரம் பேர் குடிக்கணும், இவ்வளோ வருமானம் வரணும். எப்படி 45,000 கோடி வந்து 50,000 கோடியாக மாறும் டாஸ்மாகுக்கு? அப்போ அதிகப்படியான பேர் குடிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ தானே வருமானம் வரும். குடிக்காமல் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? குடிக்காமல் எப்படி அதிகரிக்கும்? இப்போ அவங்களே அதை விரும்புகிறாங்க. அதான் உண்மை. நீங்கள் குடிங்க, குடிக்காமல் இப்போ நீங்கள் வாழுங்க, வாழாமல் போங்க, அதை பற்றிலாம் அவங்க கவலை இல்லை. எனக்கு அங்கே நான் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன், நீ வந்து குடிச்சிட்டு காசை கொடுத்துட்டு போ, அதன் மூலமாக தான் அரசாங்கம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. எத்தனை பேர் செத்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. அதுதான் அதை காட்டுது. ஏன்னா அதுக்கு அதிகரிக்கணும்னு நீங்கள் சொல்லும்போதே அதுதான் அதை காட்டுது. உங்களுக்கு மக்கள் மீறி எந்த அக்கறையும் இல்லைன்னு அதுலேருந்து தெளிவாக தெரியுது. அதை நீங்கள் மூடுவேன்னு சொன்னது வந்து வாக்குறுதி. ஆனால் எத்தனை கடை மூடிங்கன்றது தான் நீங்கள் வந்து வெள்ளை அறிக்கையாக கொடுக்கணும். எத்தனை மூடிங்க, எத்தனை திறந்தீங்க, எத்தனை வந்து இன்னும் செயல்படுத்து அப்படின்ட்டு. அத்தனை கடையை மூடியிருந்தால் உங்களுக்கு ஒரு சல்யூட் போடலாம். நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை வச்சு தான் அரசாங்கமே நடத்திக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதனால் இது போன்ற விஷயங்களை தயவு செஞ்சு மக்களை நாம் வந்து எப்பவும் போல் எதிர்க்கிறது. இன்னும் வந்து இதை வந்து அரசாங்கம் இதை வந்து கண்டிப்பாக மூடணுன்றது நம்மளுடைய வேண்டுகோள். அதோட ரொம்ப முக்கியமாக இது போன்ற டாஸ்மாக் கடைகளை இனிமேல் திறக்கவும் கூடாது. புது கடைகள் எதுவும் திறக்கக்கூடாது. இருக்கிற கடைகளை மூடுவதை பற்றி அரசு பரிசீலனை செய்து அதே நேரத்தில் இந்த உடனே இன்னொரு பிரச்சனையை தூக்கிட்டு வருவாங்க. அங்கே 30,000 பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்களோட வேலையெல்லாம் போயிடும் அப்படி இப்படின்னு. அந்த 30,000 பேரை வேறு ஏதாவது ஒரு துறையில் வேலையை கொடுத்துக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த 30,000 பேருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வேலையை கொடுத்துக்கலாம். அது எத்தனையோ அரசு வேலைகள் இருக்குது, எத்தனையோ அரசு வேலைகள் இன்னும் காலியிடமாகவே இருக்குது. அதை வந்து நீங்கள் பூர்த்தி செய்யலைன்னு அது ஒரு குற்றச்சாட்டாக வருது. அதற்கு சில பேர் போராடிக்கிட்டு இருக்கான். அதனால் அதை அவங்கள எங்கேயாவது நம்ம போட்டுக்கலாம். அந்த 30,000 பேரை வேறு எங்கேயாவது நம்ம வேலையில் சேர்த்துக்கொள்ள முடியும். அதனால் நீங்கள் அதை பற்றி வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் வாங்கி வச்சுருக்க சரக்குகளை நீங்கள் வாங்கின நிறுவனங்கள்கிட்ட திருப்பி ஒப்படைக்க முடியும். இருக்கிற இடங்கள் லீஸாக இருந்தால் அது திருப்பி கொடுத்துட முடியும். இல்லை அது வேறு எதுக்காவது நூலகங்களுக்கோ இல்லை வேறு எதுக்காக பயன்படுத்திக்க முடியும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. மூடணும்னு நினச்சா எவ்வளோ சீக்கிரம் மூட முடியுமோ மூடிடலாம். ஆனால் நீங்கள் மூடாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த 45,000 50,000 கோடி வருது. அது ஒன்று. அப்புறம் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மறைமுக கூட்டங்கள் சொல்லக்கூடிய அந்த சதி திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தணும். இல்லைனா நீங்கள் ஆட்சியில் இருக்க முடியாது. இதுக்கப்புறம் வரவனா அதை செஞ்சாகணும். இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன நீங்கள் ஆட்சியில் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் சில விஷயங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அந்த போன்ற விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மறைமுக கூட்டங்களுடைய விருப்பங்களை அந்த சில அரசியல் கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த சதித்திட்டம் வந்து 1-2 சதித்திட்டங்கள் இல்லை. இந்த டாஸ்மாகை ஒட்டி ஒரு பல சதித்திட்டங்கள் இருக்குது. இதில் நான் வந்து முக்கியமாக மலட்டுத்தன்மையும் இப்போ பேசியிருந்தேன் இல்லையா? மலட்டுத்தன்மை ஒரு முக்கியமான ஒன்று. மக்களுக்கு நோய் வர்றது, அதாவது உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டுறது, அதுக்கு நீங்கள் மருத்துவமனை போகிறது, அங்கே நீங்கள் மருந்துகள் வாங்குறது, இதெல்லாம் இதில் தொடர்புடையது. இதன் மூலமாக ஒரு சில நிறுவனங்கள் பயனடைகிறது. நீங்கள் வாங்கக்கூடிய சரக்குகள் மூலமாக ஒரு சில நிறுவனங்கள் பயனடையுது. அவங்களுக்கு வருமானம் வரணும். நீங்கள் குடித்தா தானே வரும். அதனால் அதை வந்து அவங்க அந்த மாதிரி பார்க்குறாங்க. அரசுக்கு நீங்கள் குடித்தா தானே வருமானம் வரும்னு அவங்களும் பார்க்குறாங்க. அதனால் அதை ஒட்டி ஒரு மிகப்பெரிய வர்த்தகம் இருக்குது. அந்த வர்த்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி திட்டங்கள் இருக்குது. இத்தனை விஷயம் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே மிகப்பெரிய விஷயம் என்னென்னா மக்கள் தொகை குறையணும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இது எல்லாத்தையும் ஒட்டி தான் இந்த விஷயம் நடக்குது. இது வந்து சாதாரணமாக எவனோ வாங்குறான், சரக்கு வாங்குறான், குடிக்கிறான்ட்டு அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. அப்படின்னா இது வந்து இவ்வளோ தூரம் பெருசாக இருக்காது. அப்படி ஒரு சாதாரண விஷயமா இதை கடந்து போக முடியாது. ஏன்னா இதை ஒட்டி தமிழ்நாடு மக்கள் வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாமே இருக்குது. அதனால் இதை வந்து தடுக்கணும் அப்படின்றது நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். இது வந்து எல்லா கடைகளையும் மூடணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் மூடிட்டா கள்ளச்சாராயம் திரும்ப வந்துருமே ஒரு கூட்டம் சொல்லும். கள்ளச்சாராயம் இப்போ மட்டும் இல்லாமல் இருக்குதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். ஏன்னா அது இருந்தனால தானே நீங்கள் வந்து அவசரமாக போய் அவங்களுக்குலாம் 10 லட்சம் கொடுத்தீங்க. அந்த செத்து போனவங்களுக்குலாம் அது நீங்கள் டாஸ்மாக் இருந்தால் அதுக்கு இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிருக்கணும்ல. ஆனால் அது இருக்கும்போதே கண் முன்னாடி நடக்குதுல்ல. கள்ளச்சாராயமாக அதுக்காக நம்ம வந்து ஊக்குவிக்கல, அதையும் ஒழிக்கணும்னு தான் சொல்கிறோம். அது யார் செஞ்சாலும் அது தப்பு தான். சாராயன்றது எந்த விதத்துலையும் வர வேண்டாம். அதுதான் நம்ம சொல்லிக்கிறது. இப்போ இது அடுத்து இது ரெண்டுமே வேணாட்டா இந்த மக்கள்லாம் வந்து ஆல்ரெடி அடிமையாகி போயிருக்காங்களே. அடிமையாக்கி வச்சது யார்? நீங்கள் தானே. அடிமையாக்கி வச்சது யார்? நீங்கள் தானே. அப்போ நீங்கள் தான் அவங்களை வெளியில் கொண்டு வரணும். எத்தனையோ பேருக்கு கவுன்சிலிங்லாம் அந்த அவங்களுக்கு வந்து இந்த கலந்தாய்வுகள்லாம் வச்சு அவங்களுக்கு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்னென்ன வழிமுறைகளோ அதை செய்யணும். இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வழிமுறை சொல்கிறோம். ஒன்று இந்த வாங்கி வச்சுருக்கிற இடங்கள், இந்த லீஸுகள் இதெல்லாத்தையும் திருப்பி கொடுத்து
அந்த இடங்களை வேறு மாற்று செயல்களுக்கு செயல்படுத்தலாம். அந்த ஊழியர்களை வேறு ஏதாவது பணியில் வேலைக்கு பணியமர்த்தலாம். அது போக இந்த ஏதாவது சொந்த இடங்கள் அரசுக்குன்னு இதில் இருந்ததுன்னா அதை விற்று காசாக்கலாம், இல்லை அதை வந்து காசாக்கி வேறு ஏதாவது துறைக்கு பயன்படுத்தலாம், இல்லை அதில் லீஸுக்கு தான் இருக்குன்னா அதெல்லாம் மூடிட்டு இல்லை வேறு ஏதாவது தேவைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போது கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த நீங்கள் விற்கக்கூடிய டாஸ்மாக் அந்த ரெண்டுமே தடுக்கணும். அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. இப்போ அடுத்த ஒரு கூட்டம் வரும். சரி, இவங்கெல்லாம் மூட்டிங்க, இவங்க இந்த மக்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களுக்கு தான் நம்ம கலந்தாய்வு கொடுக்க சொல்கிறோம். அவங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் மருத்துவ ரீதியாக செய்ய வேண்டிய வழிமுறைகள், அவங்களோட உடல் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு, அதுலேருந்து குணமடைகிறதுக்கும், மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கும் குறிப்பான கலந்தாய்வுகள் கொடுத்து மக்களை வெளியில் கொண்டு வரணுன்றது நம்ம இந்த இடத்துல ஒரு தீர்வாக சொல்கிறோம். அந்த டாஸ்மாக் அலுவலகத்தில் பணியாற்றியவர்கள் வேறு இடத்துல பணியமர்த்தணும் அப்படின்றதே சொல்கிறோம். இதுக்கு அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம், இன்னொரு கூட்டம் என்ன சொல்லணும்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கல்லை இறக்கிக்கலாமே, இதெல்லாம் தடை பண்ணிவிட்டு கல்லை இறக்குறது அது நல்லது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. திருவள்ளுவரே கல்லுண்ணாமே சொல்லியிருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் கல்லை ஒரு சில இடங்களில் தூக்கியும் பிடிச்சிருக்காரு. அது நல்லதுன்னு சொல்ல, சங்க காலத்துலேயும் கல் இருந்திருக்கு. கல் வந்தால் கல் இறக்கினா விவசாயிகளுக்கு நல்லது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போதை அப்படின்றது எந்த ரூபத்திலையும் வராமல் இருக்கிறது நல்லது. அது என்னுடைய முதன்மையான ஒரு கருத்து. ஒருவேளை இந்த குடிக்கு அடிமையானவர்கள் உடனடியாக சாராயத்திலேருந்து, இந்த கள்ளச்சாராயத்திலேருந்து வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் அவங்களுக்கு இந்த மருத்துவ குறிப்புகள் ஆலோசனைகள் இதெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் அதையும் மீறி இவங்களுக்கு ஏதாவது மாற்று கொடுத்துட்டு இதை நீக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கு கடைசி வழியாக தான் இந்த கல்லை பார்க்கணும். இது இறக்கி இதன் மூலமாக விவசாயிகள் சில பயனடைவாங்க. ஆனால் இதையும் வந்து ஒரு அளவோடு தான் கொடுக்கணும். இதனால் உடல் பாதிக்காது. அந்த ஒரு விஷயந்தான் இதுக்கும் அதுக்கும் மாற்று. இப்போ சாராயம் வந்தால் உடல் பாதிக்கும், ஆனால் கல் குடித்தா தூக்கம்தான் வரும், உடல்லாம் பாதிக்காது. அதனால் அவங்களுக்கு மாற்று வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு மாற்றாக பயன்படுத்துறது தான் கல்லை இது பண்ணிக்கலாம்னு சொல்கிறோமே தவிர மற்றபடி கல்லுக்கும் நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்கல. எந்த வகையிலையும் போதை வேண்டான்றது தான் நம்மளுடைய பதிவு, நம்மளுடைய கோரிக்கை. எல்லாத்தையும் தூக்கிட்டு மக்களை திருத்துறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள் அப்படின்றதான் நம்மளுடைய தாழ்மையான கோரிக்கை. வேறு வழியே இல்லை. மக்கள் உடனடியாக டக்குன்னு மாற மாட்டேன்றாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று கொடுத்து தான் மாற்ற வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வேறு வழியே இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் கல் இறக்குறதுக்கு இது பண்ணலாம். அதன் மூலமாக சில விவசாயிகள் பயனடைவாங்க. ஆனால் அதுவும் ரொம்ப காலத்துக்கு இருக்கக்கூடாது. அதையும் சீக்கிரமாக மக்கள் வெளியில் வர வரைக்கும் தான். கொஞ்சம் அதுலேருந்தும் வெளியில் கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதையும் மூடிடலாம். இது எதுவுமே தேவையில்லைன்றது தான் நம்மளுடைய கருத்து. எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது, உடம்புக்கு தேவையானது எவ்வளவோ நல்ல விஷயங்கள் வெளியில் கிடைக்குது. அதை சாப்பிட விட்டுட்டு எதற்கு தேவையில்லாத விஷயத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். இதில் இன்னொரு கூட்டம் சொல்லும், இந்த சில வேலைகள்லாம் ரொம்ப கடுமையான வேலைகள், இந்த வேலையெல்லாம் செய்யணும்னா குடித்தா தான் எங்களுக்கு ஒரு குவார்ட்டரை உள்ளே இறக்குனா தான் எங்களுக்கு வந்து இந்த வேலையே செய்ய முடியும் அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அது எந்த வேலைகள் அப்படின்னா, அந்த சாக்கடை ஆள்றது, இந்த வெட்டியான வேலை செய்கிறது, இது மாதிரி சில வேலைகள். இல்லை ஒரு சில பேர் வந்து எனக்கு ஏதாவது ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லை என் குடும்பத்தில் யாரும் இல்லை நான் யாராவது இறந்துட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு நான் சோகமாக இருக்கேன் அதனால் குடிக்கிறேன், இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த உணர்வுகளோட இந்த சாராயத்தை சேர்த்து படத்துலையும் அப்படி காட்டுறது. உங்களுக்கு சினிமாவில் அப்படி காமிச்சா தான் நீங்கள் அதை பார்த்து நீங்களும் அதை செய்வீங்க. அதற்காகவே சினிமா துறைகளில் இதெல்லாம் கொண்டு வரப்பட்ட மாதிரியே தான் இருக்குது. ஆனால் காமிக்கிறது அப்படி காமிச்சிட்டு கீழே புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு கேடு, குடி உடல்நலத்துக்கு அதையும் போட்டுட்டு ஆனால் எடுக்கக்கூடிய படத்தில் வந்து இந்த மாதிரி காட்சிகளையும் வைப்பாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியலையா, இவங்க அதையும் செஞ்சுட்டு இதையும் செய்கிறாங்களே அப்படின்ட்டு. அது கேட்டால் அந்த காட்சிக்கு படத்துக்கு தேவைப்பட்டுச்சு நாங்கள் வச்சோம்பாங்க, படத்தை படமாக பாருங்கம்பாங்க. ஆனால் மக்கள் படத்தை படமாக தான் பார்க்குறாங்களா? படத்தில் நடிக்கிறவங்கள தங்களுடைய நிஜ வாழ்க்கை ராஜா போலவும் ஒரு ஹீரோ போலவும் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு அதை அப்படியே அவங்களும் அதை உள்வாங்கி அவங்களும் அந்த வாழ்க்கையில் அதை செய்ய முயற்சிக்கிறாங்க. அது தெளிவில்லாத பசங்க நிறைய பேர், இந்த அது பக்குவப்படாத பசங்க இருக்காங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, பக்குவப்படாதவங்களுக்கு இது எடுத்துக்கிறதா எடுத்துக்கலையான்னு தெரியாமல் அப்படியே அவங்களுக்கு பிடிச்சவங்க செஞ்சதை அதை அப்படியே எடுத்துக்கிற வேண்டியது. அப்படி தான் நிறைய பேர் குடிக்கும் போதைக்கும் இந்த சிகரெட்டுக்கும் இந்த மாதிரி இதுக்கு அடிமையானது, புகைப்பிடிக்கிறதுக்கு அடிமையானது. அதை நம்ம வந்து சினிமாலேயும் இது போன்ற காட்சிகள் வைக்கக்கூடாது அப்படின்றதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். மிகப்பெரிய நடிகர்கள்லேருந்து சாதாரண நடிகர் வரைக்கும் இது போன்ற புகைப்பிடிக்கிற காட்சிகளும் மது பிடிக்கிற காட்சிகளையும் வைக்கிறது வந்து சரியானதாக இருக்காது. ஒரு சமூகத்தை சீரழிக்கிற வேலையை சினிமா துறை மூலமாக செய்துக்கிட்டு இருக்கீங்க.
அதுக்காக சினிமா தொழிலை கெடுதல் மாதிரி தான் செய்கிறீங்க நான் சொல்ல வரல. இது போன்ற தவறான செயல்களையும் செய்கிறீங்க அப்படின்றத நம்ம சொல்ல வரோம் காட்சிகள் மூலமாக. அதை நீங்கள் படத்துக்கு தேவைப்பட்டுச்சு வச்சேன், இல்லை படத்தை படமாக பாருங்கள்லாம் சொல்லி சமாளிக்காதீங்க. தப்புனா தப்பு தான் அது. நீங்கள் அந்த காட்சிகள் இல்லாமல் எவ்வளவோ நல்ல படங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி இல்லாத படங்களும் இருக்குது. இல்லை அது நீங்களே ஒத்துப்பீங்க. எத்தனையோ படங்கள் அந்த மாதிரி காட்சிகள் இல்லாத படங்களும் இருக்குது. அது அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதில் சில படங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த படங்கள்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு காட்சி கூட இல்லைப்பா, சிறப்பாக எடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இதுக்கு எடுத்தும் ஓடிருக்கு. அதெல்லாம் இருந்த அந்த காட்சியெல்லாம் இருந்தால் தான் படம் ஓடுன்றதெல்லாம் இல்லை. அதெல்லாம் உங்களுடைய கற்பனை. அப்படிலாம் இல்லாமையும் ஓட்டலாம். அது ஓடி இருக்கு எத்தனையோ நல்ல படங்கள். அதனால் சினிமா துறையில் இது போன்ற காட்சிகளை நீக்கணும். அரசாங்கம் சாராயம், கள்ளச்சாராயம், டாஸ்மாக் எல்லாத்தையுமே மூடணுன்றது நம்மளோட கோரிக்கை. ஒருவேளை மக்களால் இந்த இது எல்லாத்தையும் மறந்துட்டு உடனடியாக வெளியில் வர முடியாத ஒரு பட்சத்தில் தான் நம்ம வந்து கல்லை ஒரு இரண்டாம் ஒரு தீர்வாக சொல்கிறோம். ஒரு தற்காலிகமாக அது இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதையும் மூடுங்க அப்படின்றதான் மக்கள் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டாங்கன்னா அதையும் மூடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதில் இன்னொரு விதம் என்னதுன்னா, நம்மளுடைய விவசாயிகள் பலனடைவாங்க. அதற்காகத்தான் நம்ம அந்த தீர்வை சொல்கிறோம். இல்லைன்னா அதையும் சொல்ல மாட்டோம். ஏன்னா வெளிநாட்டு முதலாளிகள், பெரும் முதலாளிகள் அவங்க அனுபவிப்பாங்கன்னா அந்த 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 கல் மூலமாக அவங்க அனுபவிக்க போகிறது கிடையாது. அவங்க அனுபவிக்கிறது தான் இந்த சாராயத்தின் மூலமாக தான். அதனால தான் டாஸ்மாகை முதல்ல மூடுங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா இது வந்து நல்லதாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கலாம். இது அத்தனையும் கெடுதல். இதை ஒட்டி ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் வேறு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு சதித்திட்டம் இல்லை, பல சதித்திட்டங்கள் இந்த டாஸ்மாகை ஒட்டி இருக்குது. அதனால் இதை மூடுறது தான் நல்லது. அந்த மூடன் மூலமாக பல சதித்திட்டங்கள்லேருந்து இந்த சமூகம் விழிப்படையும். நிறைய நன்மைகள் தமிழர்களுக்கு நடக்கும், தமிழ் குடும்பங்களுக்கு நடக்கும். இதே விஷயத்தை மற்ற மாநிலங்களையும் பயன்படுத்தினா அங்கே இருக்கிறவங்களுக்கும் இது நன்மைகள் பயக்கும் அப்படின்றத நம்ம பதிவு பண்ணுறோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அங்கேயும் இதே போன்ற எத்தனையோ பெண்கள் அவங்களுடைய கணவனையும் கணவனை இழந்திருப்பாங்க. எத்தனையோ பேர் அண்ணன் தம்பிகள் இழந்திருப்பாங்க. எத்தனையோ பேர் அப்பாக்கள் இழந்திருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு, நடக்காமலாம் இல்லை, எத்தனையோ பேருக்கு இது நடந்திருக்கு. அதே போல் எத்தனையோ குடும்பங்கள் இதனால் நடுத்தெருவுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு. நான் ஒன்றும் நடக்காததை பற்றி பேசலை. இதெல்லாமே எல்லா மாநிலங்களையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது இங்கே கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில், அவ்வளோதான். அதை ஒட்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே குறிப்பாக வேலை வாய்ப்புகள் போகுது தமிழர்களுக்கு. இதை காரணம் காட்டி நிறைய பேர் வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டேன்றாங்க தமிழர்களை. அது ஒரு விஷயமா இருக்குது. நான் சொல்கிறது வந்து ஐடி நிறுவனங்களில் சொல்லலை. நான் சொல்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு பாமர மக்களாக இருக்கக்கூடியவங்க போய் வேலை கேட்கும்போது சில இடங்களில் மறுக்கப்படுது. இல்லை அப்படி வேலைக்கு எடுத்தாலும் ஒரு சில நாட்கள் பார்க்குறாங்க, இவங்க ஒழுங்காக வரதில்லை, குடிச்சிட்டு படுத்துக்கிறாங்கன்னா உடனே தூக்கிட்டு வட மாநிலத்தவங்களை போட்டுறாங்க. அப்படி தான் வட மாநிலத்தவங்களோட எண்ணிக்கை பெருகிட்டே போகுது நாளுக்கு நாள். ஸோ அதனால் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், உடல் கெட்டு போகிறது, குடும்பம் பாதிக்கப்படுறது, அதுக்கப்புறம் வேலை பறி போவது, இங்கே இருக்கக்கூடிய வளக்கொள்ளைகள், எண்ணற்ற பிரச்சனைகள், மக்கள் தொகை குறையிறது, மலட்டுத்தன்மை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ திட்டங்கள், சதி திட்டங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமலே நடந்துக்கிட்டு இருக்கு. இனிமேல் அது கொஞ்சம் விழித்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். அதாவது நீங்கள் வந்து போதையில் இருக்கும்போது இங்கே எண்ணற்ற சதி திட்டங்கள் செயல்படுது அப்படின்றத நீங்கள் உணர்ந்துக்கிட்டிங்கனாவே நீங்கள் அடுத்த தடவை இதை செய்ய மாட்டீங்க அப்படின்றது நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இதில் இன்னொரு விஷயம், இந்த உணர்வுகளோட இதை கோத்து விடுறது. அதை தான் படத்துலேயும் காமிச்சிருப்பான். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா உடனே குடிக்கணும், ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்தால் உடனே குடிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய உணர்ச்சிகளோட கொண்டு வந்து ஒரு பானத்தை சேர்க்கறது, ஒரு உணவை சேர்க்கறது. இப்போ சில பேர் வந்து இனிப்புகளை சாப்பிடணும், நல்ல விஷயம் நடந்தால் உடனே இனிப்புகளை சாப்பிடணும், சோகமான விஷயங்கள் நடந்தால் ஏதாவது வேறு மாதிரி இந்த மாதிரி மதுபானங்களை குடிக்கணுன்ற மாதிரிலாம் வருது இல்லையா? இந்த உணர்ச்சிகளோடு இதை திணிக்கும் போது என்ன ஆகும்னா நீங்கள் அடிமையாயிருவீங்க. அதை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனங்கள் வந்து சில விளம்பரங்கள்லேயே அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க. ஒரு உணர்ச்சிகளோட அவங்களுடைய பொருட்களை திணிச்சு அதுக்கப்புறம் அதை உங்களை வாங்க வைக்கிறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை பழக்கப்படுத்துறது, அதுக்கப்புறம் உங்களை அடிமையாக்குறது. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது நிறுவனங்கள் செய்கிறது. அதை நீங்கள் படத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, படத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, சினிமா படங்களில் அதே மாதிரி ஒரு லவ் ஃபெயிலியராக அதுக்கு ஒரு சோகமான ஒரு பாட்டு பக்கத்துலேயே அதை ஒட்டி குடிக்கிறது. ஒரு நல்ல விஷயமா ஓகே, எல்லாம் குடும்பம்லாம் ஒன்றா சேர்ந்து குடிக்கிற மாதிரி இப்போ பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இந்த விடியல் ஆட்சி மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த அரசியலும் இது வந்து ஒரு வளர்ச்சியாக பார்க்கப்படுது. ஆண்கள் மட்டும் குடிச்சிக்கிட்டு இருந்த சமூகம் வந்து பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய மகத்தான
ஒரு சாதனை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் இது வந்து தமிழ்நாட்டின் சோதனை காலம். இது போன்ற விஷயங்கள் தவிர பெண்களும் புகைப்பிடிக்கிறாங்க, பெண்களும் குடிக்கிறாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். அதுலேயும் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ஒரு காணொலியில் பார்த்தேன், பள்ளி குழந்தைகள், பள்ளி மாணவிகள்லாம் குடிக்கிறாங்க. அது கூட ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அது மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக பள்ளிகள்லேயே எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும் நடக்க ஆரம்பிச்சிருது. குடிக்கிறது, புகைப்பிடிக்கிறதுலாம் ரொம்ப சர்வசாதாரணம் ஆச்சு. இப்போ அதெல்லாம் தாண்டி அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க அவங்க. போதைப் பொருட்களை போட்டுக்கிறது, உட்கொள்வது. இப்போ அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, மாணவிகளாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் அது மாதிரி செய்கிறாங்க. அது நான் சொல்லலை, நிறைய காணொலிகள் அப்படி வருது. அது செய்திகளையும் பார்க்குறோம், காணொலிகள்லையும் பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் ஒரு பள்ளியில் ஒரு மாணவிகள் குடித்தாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது. அந்தளவுக்கு மோசமாக போயிடுச்சு. அப்படி அதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா, என் சமூகத்தில் எங்கே பார்த்தாலும் வெளியில் திரும்பினா பள்ளியை விட்டு வெளில வந்தால் டாஸ்மாக் கடை, சினிமாவில் பார்த்தா 4 பேர் குடிக்கிற மாதிரி சீனு, அது மாதிரி ஒரு காட்சிகள் வைக்கப்படுது. செல்லை திறந்தா அதில் 4 இது, செய்தியை பார்த்தா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. சுற்றி பார்த்தா 4 பேர் அங்கே டெய்லி செத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் சரி, சில பசங்க இதை குடிக்கிறது ஒரு கெத்தாயிடுச்சு. எப்படி ஒரு காலத்தில் குடிக்கிறவனை அசிங்கமாக பார்த்த காலம்லாம் போய் இப்போ குடித்தாதான் கெத்து அப்படின்றது யார் இதை திணிச்சது? அந்த மாதிரி ஒரு மனநிலையை, அது வந்து சமூகத்திலையா அப்படின்னு கேட்டால் சினிமா மூலமாக தான். சமூகத்தில் தான் திணிச்சிருக்காங்க. ஆனால் திணிச்சது யார் அப்படின்னு பார்த்தா சினிமா துறை மூலமாக திணிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு சினிமா துறை வந்து நல்ல விஷயங்களும் கற்றுக் கொடுத்துருக்கிறது இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் இது போன்ற நிறைய கெட்ட விஷயங்களையும் அதிலிருந்து மக்கள் எடுத்துக்கிறாங்க. இவங்க சொல்லுவாங்க, படத்தை படமாக பாருங்கள், நாங்கள் தேவைப்பட்ட காட்சிகளை தான் வச்சோம். இந்த காட்சிகள்லாம் வைக்காமே நீங்கள் படம் எடுக்கலாம், அந்த படங்களும் நல்லா ஓடும். அதை நீங்கள் ஒரு சமூகத்துக்கு செய்யக்கூடிய சேவையாகவே நினச்சி செய்யுங்களேன். ஏன் நீங்கள் வந்து இப்படி தான் மற்றவங்களாம் ஒரு தப்பான ரூட்டில் போகிறான், நானும் தப்பான ரூட்டில் போகிறேங்காமல் நீங்கள் கொஞ்சம் மாறி ஒரு சில இயக்குனர்கள்லாம் நீங்கள் அதெல்லாம் நான் வைக்கவே மாட்டேங்க படத்தில் அப்படின்னு சொல்லி மாறுங்க. தன்னால் மற்றவனும் மாறுவான். நீங்கள் மற்றவன் போகிற வழியிலே தான் நானும் போவேன்னு போகாமல் நீங்கள் ஒரு தனி வழியில் போங்க. ஒரு 4 பேர் திருந்தி இந்த மாதிரி எடுங்க, அப்புறம் மிச்சவங்களும் வருவாங்கள்ல. அது வந்து ஒரு சமூக சேவையாக செய்யுங்களேன். சினிமா எடுக்கிறது வந்து பொழுதுபோக்காக இல்லை ஒரு வருமானத்துக்காக செய்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சமூக சேவையாக செய்யுங்களேன். நல்ல விஷயங்களை பூத்துருக்காரு. அது சில இயக்குனர்கள் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா, எனக்கு அது பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா செய்யுங்களேன், பார்ப்போம். அது உங்களுக்கும் நல்லது. நீங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செஞ்சால் உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும். அதை வந்து இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த சினிமாவை பார்த்து நிறைய பேர் கெட்டு போய் அது ஒரு கெத்துன்னு நினச்சிக்கிட்டு சில பேர் இந்த குடிக்கலைன்னா அவனை வந்து ஒரு பைத்தியக்காரன் மாதிரி காட்சிப்படுத்துவது, இல்லை ஒரு ஏமாளி போலையும் இல்லை ஒன்றும் அனுபவிக்க தெரியாதவன் போலையும் காட்சிப்படுத்துவதெல்லாம் வந்து முட்டாள்தனம். ஏன்னா ஒரு காலத்தில் அப்படியே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா குடித்தவனை வந்து ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க. ஒருத்தன் ஒரு எங்கேயாவது குடிச்சிட்டு சாக்கடையெல்லாம் வந்து இருக்காங்களே, இன்றைக்கி அது சராசரமாக போச்சு. ஆனால் அதே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா அவனை ஊர்லேயே சேர்க்க மாட்டாங்க, இல்லை அவனை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க, இல்லை வந்து அவனை ஒரு மாதிரி மட்டமாக பார்ப்பாங்க. அது மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அது ரொம்ப சர்வசாதாரணமாச்சு. நீ குடிக்கலைன்னா அவனை வந்து ஒதுக்கி வைக்கிறது, குடிக்கலைன்னா அவனை எதுலேயும் சேர்க்கறது இல்லை. பார்ட்டினா அவனெல்லாம் வேணாங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனால் அது வந்து குடித்தாதான் கெத்துன்னு நினைக்கிறதுலாம் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம். அதுக்கு ஏன் அப்படி அந்த மாதிரி ஒன்று திணிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்கள் அதுக்கு அப்போ தான் அடிமையாவீங்க. நீங்கள் அடிமையானது அந்த சதி திட்டங்கள்லாம் சிறப்பாக செயல்படும். இது சிறப்பாக செயல்படணும்னு ஒரு கூட்டம் விரும்புது. நீங்கள் அதை சிறப்பாக செயல்படுறதுக்கு தகுந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் எப்போ விழித்து கொள்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் இதுலேருந்து வெளியில் வருவீங்க. அப்போ தான் இந்த சதி திட்டத்தை வந்து முடங்கும். இது முடங்கினா தான் அந்த கூட்டம் வேறு ஏதாவது யோசிக்கும், இல்லை அதை நிறுத்த பார்க்கும், ஏதோ ஒன்று நடக்கும், ஏதோ நன்மைகள் நடக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வந்து அரசாங்கமும் இதை மூடணும். அந்த டாஸ்மாக் கடைகளை, கள்ளச்சாராயமும் மூடணும். அதை தான் நம்ம சொல்கிறோம். அதையும் தடுக்கணும். கள்ளச்சாராயம்ன்றது வந்து சில பேர் தனியார் இதில் பண்ணுறாங்கல்ல, அதையும் தடுக்கணும். டாஸ்மாக்குகளை மூடணும். இதை தவிர்த்து கல்லுன்றதும் வேண்டான்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. ஒருவேளை மக்களால் வெளியில் வர முடியாத ஒரு சூழல் இருந்து அதுக்கு தற்காலிக தீர்வு ஏதாவது சிறிது காலம் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு மூடிக்கொள்ள, அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாத்தையும் மூடிடலான்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு தற்காலிக தீர்வாக தான் நம்ம கல்ல சொல்கிறோம். அதுவுமே வந்து நம்மளுடைய உடன்பாடு கிடையாது. மக்களுக்கு உடனே வெளியில் வர முடியாத சூழல் இருந்தால், இந்த சாராயம் கள்ளச்சாராயத்துலலாம் வெளியில் வர முடியாத சூழல் இருந்ததுன்னா அதை நீக்கிட்டு இந்த கல்லுன்றதை ஒரு தற்காலிக தீர்வாக கொடுக்கலாம். அதுவும் உடல் நலத்துக்கு கேடு இல்லாத ஒரு விஷயமா கல் பார்க்கப்படுது. ஏன்னா அது வந்து அதை குடித்த தூக்கம் தான் வரும் அப்படின்றது தான் பெரும்பான்மை எல்லோரும் சொல்லக்கூடியது. அது போக அது நம்மளுடைய விவசாயிகளுக்கு வருமானத்தை அளிக்கக்கூடிய ஒன்று அப்படின்றனால, அதுவும் இல்லாமல் விலை விகிதத்துலையும் பார்த்திங்கன்னா, இப்போ விலை விகிதத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் 65, 70, 80, 100, 120 இப்படி இஷ்டத்துக்கு விற்கிறாங்க.
கல்லுடைய அதோட அந்த டாஸ்மாகோட அந்த மதுபானங்களோட நீங்கள் ஒப்பிடுகையில் கல்லுடைய விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த அன்னாடங்காட்சிகளில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ரூ. 10 ரூ. 5 ரூ. 20 கிடைக்கும். அவங்க இப்போ டாஸ்மாகுக்கு என்னென்னமோ தாலிகளை விற்று கொண்டாந்து வைக்கிறது, இந்த நகைகளெல்லாம் என்னென்ன நகைகளாக இருக்கோ அதெல்லாம் விற்று கொண்டாந்து வைக்கிறது, இல்லை சம்பாரிச்ச காசை கொண்டாந்து இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக அதுக்காக செலவும் செய்கிறாங்க. அந்த விஷயத்தையுமே அதை வச்சு தான் பொருளாதாரம் நீங்கள் பார்க்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொருளாதாரமே கிடையாது. இப்படி ஒருத்தவங்க குடும்பத்தை அழைச்சி வர்றது அப்படி ஒரு பட்ட காசே தேவையே கிடையாது. அதை வச்சு தான் நீங்கள் அரசாங்கம் நடத்துறீங்கன்னா அது வந்து காரி துப்ப வேண்டிய அரசாங்கம். அது நீங்கள் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு வருமானம் வர்றது தேவையே கிடையாது. ஆனால் அது மாதிரி ஒரு வருமானத்தை வாங்கி நடத்துகிறீங்க அரசாங்கத்தை அப்படின்னா அது ஒரு கேவலமான மட்டமான அரசாங்கம் தான் சொல்லணும். தனிப்பட்ட முறையில் இந்த கட்சி அந்த கட்சியெலாம் கிடையாது. யார் செஞ்சாலும் தப்பு, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் மூடணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூடுறதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களையும் நீங்கள் செய்யணும். அங்கே இருக்கக்கூடிய அந்த அலுவலர்களை வேற எங்கேயாவது பணியமர்த்தணும். அந்த இடங்களெல்லாம் நீங்கள் வேறு எதுக்காவது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும். இப்போ நாரி போய் கிடக்கிற அந்த இடத்த நல்லதுக்கு பயன்படுத்திங்கனாவே தன்னால் அந்த இடம் வந்து நல்ல விதமாக தெரியும். அதற்கு பிறகு இதற்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு கரெக்டாக அதுக்கு அவங்களுக்கு போய் சேர வேண்டிய நஷ்டஈடை கொடுக்கணும். எத்தனையோ பேர் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த கள்ளச்சாராயத்தினால இறந்து போனவங்க மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ பேரில் அவங்களுக்கே தெரிய வந்திருக்கும். எத்தனையோ இடங்களில் காவல் நிலையங்களில் இது போன்ற சம்பவங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதெல்லாம் என்ன ஏதுன்னு கண்டறிந்து அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் முறைப்படி நஷ்டஈடு கொடுக்கணுமோ அதெல்லாம் சரியான முறையில் நஷ்டஈடு கொடுங்க. அதற்கு பிறகு இது போன்ற விஷயங்கள் இனிமேல் புதுசாக யாரும் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு, அதே மாதிரி அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு முறையான கலந்தாய்வுகள் செய்யணும். இதெல்லாம் நம்ம ஒரு கோரிக்கை இங்கே பதிவு பண்ணுறோம். இது ஒரு மாநிலம் இதை செய்ய ஆரம்பிச்சதுன்னா மற்ற மாநிலங்களும் அது தன்னால் செய்ய ஆரம்பிக்கும். இது அவன் செய்யலை, இல்லை அவன் செஞ்சால் தான் நான் செய்வேன். ஏதாவது ஒன்று சொன்னால் வடக்கில் செஞ்சாங்களா, தமிழ்நாடு அதில் வந்து தமிழ்நாடு மட்டும் ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்க வேண்டியது. மற்றதெல்லாம் கேட்டால் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்குது, மற்றதெல்லாம் அப்படிங்க வேண்டியது. குடிக்கிறதுலேயே நம்பர் 2ல் இருக்குது. அதனால் இது வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை, ஒரு மட்டமான விஷயம். கர்நாடகம் 1வது இடத்துல இருக்குது, நம்ம 2வது இடத்துல இருக்கோம். அங்கேயும் தமிழர்கள் இருக்காங்க, அங்கேயும் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, கர்நாடகர்கள் இருக்காங்க, பிற மாநிலத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் மக்கள் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இது ஒன்றும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. தயவு செஞ்சு இதிலெல்லாம் நம்பர் 1 நம்பர் 2லாம் பார்த்துட்டு இருக்காதிங்க. இதில் வருமானத்தை பெருக்கிறத பற்றி நீங்கள் சொன்னதே வந்து ஒரு கேவலமான மட்டமான செயல். வருமானத்தை பெருக்கிறது ஒரு தொழிலில் பார்க்கலாம், ஒரு நல்ல தொழிலில் பார்க்கலாம். இது போகிற நாரத்தனமான தொழிலெல்லாம் நீங்கள் வந்து வருமானத்தை அதிகரிக்கணும்னு நினச்சி பேசினதே வந்து இதுக்கு ஒரு குழுவெல்லாம் போட்டு பேசினாலும் ரொம்ப கேவலமான செயல். இதை நம்பி தான் உங்கள் வருமானம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விட மட்டமான செயல். அது மட்டமான ஒரு உங்கள்கிட்ட ஒரு பெரிய திட்டமே இல்லைன்னு அர்த்தம். வருமானத்தை பெருக்கிறதுக்கு பெரிய திட்டமே இல்லை. நீங்கள் வந்து 1008 திட்டங்கள் கொடுக்கறதுக்கு சொல்கிறீங்க. அதே மாதிரி வருமானத்தை பெருக்குன்னா உடனே வரி பக்கம் தான் போகிறீங்க. வரியை விட்டால் உங்களுக்கு வருமானமே இல்லைன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. அதை விட்டால் டாஸ்மாக் வரி, டாஸ்மாக் வரி, டாஸ்மாக் இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ உங்ககிட்ட பெரிய திட்டமே இல்லை வருமானத்தை பெருக்கிறதுக்குன்றது தான் இதில் தெரிய வருது. நீங்கள் இதை நிப்பாட்டினாலும் என்னுடைய அரசாங்கம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அது வந்து கெத்து. இது நிப்பாட்டிட்ட எப்படிங்க அரசாங்கத்தை நடத்துறது அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு தான் அர்த்தம். சரிங்களா? இது அரசாங்கத்துக்கு நம்ம வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். இதோட இன்றைய காணொலியை நான் முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். நம்ம ஒரு நல்ல விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்தை நம்ம அன்றைக்கி எடுத்து பேசியிருக்கோம். டாஸ்மாக் எத்தனையோ பேர் எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க. நான் கொண்டு வந்தது அவர். அதுக்கப்புறம் அதை வந்து வளர்த்து விட்டது, அதுக்கு கொண்டு வந்ததுக்கும் முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு துணையாக போயிருக்குதுன்றலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அதை இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கு பின்னாடி வந்த தலைவர்கள். அதுக்கான எம்ஜிஆர் மட்டும் தான் குறை சொல்லலை, கருணாநிதியும் மறைந்த முதல்வர் கருணாநிதியும் இதுக்கு துணை போயிருக்கிறார். அவரும் இதை வந்து அடுத்தடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறார் அப்படின்றதுக்கு நம்ம எத்தனையோ பேர் இந்த சாட்சிகள், எத்தனையோ பேர் இதை விமர்சிச்சிருக்காங்க. எத்தனையோ சாட்சிகள் இருக்குது. அவங்க ஆட்சியில் இதை தடுத்துருக்கலாமே. இது ஒரு தவறான விஷயம்னா தடுத்துருக்கலாமே. அவர் கொண்டாந்தா என்ன, இது தப்பான விஷயம், இப்போ நான் தடுக்கிறேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. யாருமே தடுக்கலையே. இப்போ இந்த நடக்கக்கூடிய இந்த ஆட்சியில் அதனுடைய வருமானத்தை அதிகரிக்கிறத பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுலேருந்தே தெரியலையா? அதனால் இதில் தனிப்பட்ட முறையிலலாம் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. முதல்வர்கள் துணை போயிருக்கிறார்கள்னு தான் நம்முடைய கருத்து. இந்த டாஸ்மாகை அடுத்தடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு துணை போயிருக்காரு. ஒருத்தர் உருவாக்கிறாரு, இன்னொருத்தவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அவ்வளோதான் நடந்திருக்கு. இது யாரும் தடுக்கலை. அதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு.
சரி, நம்ம இதை எப்படி தடுக்கணும், அதுக்கு தடுத்ததுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எதனால் இந்த சதித்திட்டம் இது எதனால் நடக்குதுன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு சதித்திட்டத்தை பற்றி நீங்கள் பார்த்துருக்கோம். இதை மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்னு நான் சொல்லி கேட்டுக்கிறேன். எத்தனையோ பேர் போராடியிருக்காங்க, எத்தனையோ பேர் இந்த போராட்டங்கள்லாம் இறந்துருக்காங்க, எத்தனையோ பேர் போராடியே செத்து போயிருக்காங்க, எத்தனையோ பேர் இதெல்லாம் போராட முடியாமல் வீட்டுக்குள்ளாரே புழங்கிக்கிட்டு இருப்பாங்க. எத்தனையோ பெண்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் குடிச்சிட்டு வந்து அதனால் சண்டை சச்சரவுகள், இதனால் விவாகரத்து இதெல்லாம் நடந்திருக்கும் பல குடும்பங்களில். அது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கும். அதனால் நான் இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் பற்றி பேசுகிறதுக்கு போதுமான அவகாசம் இல்லை. அதனால் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயங்களை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இதனுடைய பாதிப்புகள் மிகப்பெரியது. அதனால் கண்டிப்பாக இந்த அரசாங்கம் கூடிய சீக்கிரம் அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் மூட வேண்டும், கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான கலந்தாய்வுகள் கொடுத்து அவர்களை இதிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் மக்களே. என்னோட இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல காணொலியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழ் என்றும் வாழ்க.